அண்மைச் செய்தி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் எம்ஜிஆரின் பெயர் நீக்கம் தொடர்பாக இபிஎஸ் தனது கண்டனத்தினை பதிவு செய்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை மறைக்கக்கூடிய முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளது என்று குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தாலும் கூட பல மக்களும் அவரை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், கடந்த 53 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவினருக்கு எம்ஜிஆர் மீது ஏற்பட்ட வெறுப்புணர்வு இன்று வரை மறையவில்லை என்றும் இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது 1981ஆம் ஆண்டு தமிழுக்கென்று தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது எனவும், அந்த பல்கலைக்கழகம் இன்று வரை பல தமிழ் அறிஞர்களை உருவாக்கி பெரும் பேறு பெற்று வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் நோக்கு, போக்கு, செயல் பகுதிகள் உள்ளன எனவும், 1981ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்று உள்ளதை தவிர, அதை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர் என்ற பெயர் இதில் நீக்கப்பட்டிருப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் அந்த இணையதளத்தில் உள்ள புகைப்படம் நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழை மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்தி வந்த திமுக தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்நாளெல்லாம் தமிழக மக்களின் நலனுக்காகவே உழைத்து தான் பாடுபட்டு சேர்த்த செல்வங்களை எல்லாம் மக்களுக்காக விட்டு சென்ற எம்ஜிஆருக்கு இது போன்ற செயல் செய்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலை பயன்படுத்தி ஊழல் செய்து பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்த கலைஞருடைய குடும்பத்தின் வஞ்சகமான செயல் இது என்றும் கடுமையான வார்த்தைகளை இபிஎஸ் பதிவிட்டிருக்கின்றார். இது போன்ற வன்மத்தை கைவிட்டுவிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் இடம்பெற வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.